ஐடி கம்பெனிஸில் இந்த சர்க்கிள் நிறைய பேர் வீடு தேடிட்டு இருப்பீங்க. இந்த ரேடியல் ரோடில் எம்பசி, அதுக்கப்புறம் நிறைய ஐடிஸ் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குப்பையில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும். இதில் 2 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க, ஏ பிளாக் பி பிளாக்னு. ஏ பிளாக்ல டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHKவும் தேர்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHKவும் வேக்கண்ட்டாக இருக்குது வித் ப்ரைவேட் ஹவுஸோட. பி பிளாக்ல வந்து மொத்தம் 3 வீடு தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். இதில் ஒரு 3 BHK வந்து தேர்ட் ஃப்ளோரில் வேக்கண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரேடியல் ரோட்லேருந்து நியர்பை சொல்லியிருந்தேன்லங்க, அந்த ரோடு தான் ரேடியல் ரோடு. அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் தாங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக் கல்லூரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் ரேடியல் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் நன்மங்கலம்ன்ற லொக்கேஷனில் தான் ஒரு அருமையான அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த அப்பார்ட்மெண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஹோம்ஸ். இதில் 2 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க, ஏ பிளாக் பி பிளாக்னு. ஏ பிளாக்ல டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHKவும் தேர்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHKவும் வேக்கண்ட்டாக இருக்குது வித் ப்ரைவேட் ஹவுஸோட. பி பிளாக்ல வந்து மொத்தம் 3 வீடு தான், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான். இதில் ஒரு 3 BHK வந்து தேர்ட் ஃப்ளோரில் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியம் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம ஒரு 3 வழியாக வரலாங்க. பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் கீழ்கட்டளை ஜங்ஷன் இருக்கும்லங்க, அதில் ரைட் எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி நம்ம தாம்பரம் டு வேளச்சேரி ரோடு இருக்குல்லங்க, மெயின் ரோடு. அந்த ரோட்டில் உங்களுக்கு காகிதமில்லை காலேஜோட மேடவாக்கத்துக்கு முன்னாடியே அதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. 3வது வழி பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்லேருந்து நம்ம அஸ்தினாபுரம் வழியாகவும் இந்த நன்மங்கலம் லொக்கேஷனுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரலாங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் சைத்தன்யா ஸ்கூல்ஸ் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, உங்களுக்கு வந்து காகிதமில்லத் காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸில் இந்த சர்க்கிள் நிறைய பேர் வீடு தேடிட்டு இருப்பீங்க. இந்த ரேடியல் ரோடில் எம்பசி, அதுக்கப்புறம் நிறைய ஐடிஸ் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குப்பையில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பெரும்பாக்கம் லொக்கேஷன், சோழிங்கநல்லூர் லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குப்பையில் இந்த நன்மங்கலம் ஏரியாவில் வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நங்கநல்லூர், கீழ்கட்டளை, மேடவாக்கம் இந்த சர்க்கிளில் ரெடி டு ஆக்குப்பையில் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ள போய் பார்ப்போம். இதில் டோட்டலாக நான் 3 வீடு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நம்ம ஒரு வீடு தான் அதை வீடியோ எடுக்க போகிறோம். மீதி வீட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. வாங்க போகலாம். ஸோ இதில் மொத்தமாகவே 3 வீடு தான். இதில் உங்களுக்கு அந்த 3 வீட்லேயும் கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செப்டிக் டேங்க் இந்த ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்பும் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து சம்ப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டோட கார் பார்க்கிங் வந்து இதுதாங்க. தேர்ட் ஃப்ளோர் T1ன்றது கார் பார்க்கிங். அதே மாதிரி மோட்டார் செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓவர் டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி மோட்டார் செக்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 வீட்டுக்கு லிஃப்ட் வச்ச வீடு தான் இந்த பில்டிங்கில் தான் லிஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தாங்க, மொத்தம் 3 வீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு உண்டான இபி பாயிண்ட்டு, 3 வீட்டுக்கு உண்டான பாயிண்ட்டு காமன் சர்வீஸ், ஐ மீன் லிஃப்ட்டுக்கு, மோட்டர், காமன் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் சர்வீஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக SS ஹேண்டிலோட ஸ்டெப்ஸும் நல்லபடியாகவே மார்பிள்லேயே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே போய் தேர்ட் ஃப்ளோரில் வந்து அந்த வீடை பார்ப்போம் வாங்க. ஸோ லிஃப்ட்டு காம்பேக்டாக கொடுத்துருந்தாலும் லிஃப்டோடைய டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்குது. மேலே போகலாம் வாங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சு நம்ம. ஸோ ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரனாலும் ப்ராடாக தான் இருக்குது. ஸோ கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லேயும் பர்சன் வந்துட்டாங்க. நம்ம தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வீட்டில் கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் வந்து மேபி ஸ்லிப்பர் ஸ்டாண்டுக்குலாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இது செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது அதுக்காக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, நம்ம ஒரு சஜஷனாகவே கொடுக்கலாம். இந்த வீடோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPVC விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பூஜா கபோர்டுக்காக இவங்களே வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹாலில். அதே மாதிரி ஹாலில் உங்களுக்கு ஃபால் சீலிங் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க. 2 பக்கம் ஃபேன் வைக்கிறதுக்கும் லைட்டிங் செக்ஷன் வைக்கிறதுக்கும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் மேபி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அப்படி கூட இந்த செக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன டைனிங் செக்ஷன் மாதிரி இந்த ஏரியாவும் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த டிசைன் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேருந்து கிச்சன் போகிற வழியில். ஸோ உள்ளே இப்போ நம்ம கிச்சனில் என்ட்ரி ஆகலாம் வாங்க. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரமாக எல்லாமே எல் ஷேப்பில் நல்லா உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்லேயே உங்களுக்கு வந்து கேஸ் வைக்கிற மாதிரி வாஸ்து பிரகாரமாக வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் 2 பக்கம் யூபிவிசி விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸாஸ்ட் போடுறதுக்காக அதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் பக்காவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல் ஷேப்பில் நல்லா ப்ராடாகவே உங்களுக்கு வந்து லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கபோர்ட் போட்டிருக்காங்க. இது இன்டீரியர் ஒர்க்கில் கவர் பண்ணும்போது உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். வழக்கம் போல் ஆர்ஓ செக்ஷனுக்கு உண்டான செக்ஷனும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின் ஏரியா இந்த பக்கம் வாங்க. உள்ளேயே இந்த கிச்சன் லொக்கேஷன்லேயே இந்த ஏரியாவில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க போல். ஸோ ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் வந்து இந்த ஏரியா வச்சுக்கலாம். அதேமாதிரி இன்டீரியர் வந்து ஒரு இங்கே கீழ் வீட்டில் ஒரு இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஃபுட்டேஜ் நான் வீடியோவாக போடுறேன், பார்ப்போம். அதே மாதிரி வாங்க இந்த பெட்ரூம் பார்ப்போம். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்காக பண்ணும்போது இந்த 2 ஏரியாவையும் நம்ம வந்து கபோர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு உள்ளேயே அடக்கின மாதிரி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி யூபிவிசி விண்டோ வித் மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்லெட் உங்களுக்கு ஃபேன் வைக்கிறதுக்கும் சரி எக்ஸாஸ்டர் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம வந்து வாங்க செகண்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டில் கட்டப்பட்ட வீடு. ஸோ அதனால் அவங்க 80% வரைக்கும் பேங்க் லோன் இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1103 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் இந்த சைடில் உங்களுக்கு வந்து இவங்க கபோர்டே உங்களுக்கு ஐ மீன் லேஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால கொஞ்சம் காம்பேக்டாக உள்ளே இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷனுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க வீட்டில் இன்னும் லைட் ஃபிக்ஸிங் பண்ணலை. நார்மலாக இருக்கிற வென்டிலேஷனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வென்டிலேஷன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். வாங்க நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம் போவோம். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஐ மீன் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். தேர்ட் பெட்ரூம் கிட்ஸ் பிளே ரூம் மாதிரி தான் இந்த பெட்ரூமு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி லேஃப்ட் கபோர்ட் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பிளே ரூமில் ஒரு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பால்கனி ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் பால்கனியும் நல்ல ஒரு அளவுக்கு ஸ்பேஷியஸ் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு 3 சேர் போட்டு இதில் உட்காரலாம். ஸோ பால்கனிலும் நமக்கு வந்து ஒரு சின்ன லேஃப்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேடியல் ரோட்லேருந்து நியர்பை சொல்லியிருந்தேன்லங்க, அந்த ரோடு தான் ரேடியல் ரோடு. அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐடி கம்பெனிஸ் தாங்க. இந்த பக்கம் பில்டிங் பார்த்தாலே தெரியும் பாருங்க. இது ஃபுல்லாக எம்பசி இந்த செக்ஷனில் தான் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஓகே மக்களே, வீடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. மேலே டெரஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இந்த வீடை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோசியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த ஏ பிளாக்ல 2 வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேங்க. அந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1060 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK பிரைவேட் டெரஸோட இருக்குது. ப்ளஸ் 2 BHK வந்து 823 ஸ்கொயர் ஃபீட். அதுவும் உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஏ பிளாக்ல இருக்க 2 வீட்டுக்குமே கார் பார்க்கிங் செப்பரேட்டாக அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பி பிளாக்ல பார்த்துருக்க அந்த வீட்டுக்கும் கார் பார்க்கிங் செப்பரேட்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் டைரக்ட் பில்டர் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நன்மங்கலம், கீழ்கட்டளை, மேடவாக்கம் இந்த சுற்று வட்டாரத்தில் ரெடி டு மூல வீடு தேடிட்டு இருக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.